இலங்கை அரசியல் வரலாற்றில் புதியதொரு திருப்புமுனை ஒன்று உருவாகி இருக்குன்னு சொல்லலாம். பல ஆண்டுகளாக தனித்தனியாக அரசியல் செய்து வந்த தமிழ் மற்றும் முஸ்லிம் அரசியல் கட்சிகள் தற்பொழுது ஒன்றாக இணைந்து பொதுவான ஒரு அரசியல் மேடையில இணைந்திருக்கிறார்கள். இது தேர்தல் கூட்டணியா அல்லது அரசாங்கத்துக்கு எதிரான புதிய சக்தியா அல்லது தமிழ் பேசும் மக்களின் உரிமைகளை முன்னெடுக்கின்ற புதியதொரு முயற்சியான்னு சொல்லி நாங்க வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டியிருக்குது. ஏன்னு சொன்னா கடந்த கால அரசியல் வரலாறு அப்படி இருக்கின்றது. எங்களுடைய தமிழ் மக்களினுடைய தமிழ் அரசியல் கட்சிகளுடைய கடந்த கால அரசியல் வரலாறுகள் அப்படியான நிலையில தான் இருக்கின்றது. இன்றைக்கு இந்த வீடியோ நாங்க என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, இந்த புதிய அரசியல் தளத்தின் பின்னணி என்ன, இதில் இணைந்துள்ள 6 முக்கிய அரசியல் கட்சிகள் மற்றும் வடக்கு கிழக்கு அரசியலில் அவை எவ்வாறு பங்களிப்பு செய்ய போகின்றன என்பது தொடர்பான விஷயங்களை இன்றைக்கு இந்த வீடியோ நாங்க டீட்டெயிலா பார்க்க போறோம். நீங்களும் உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா அவருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கு வீடியோ தொடர்ந்து பாருங்க. ரைட், கொழும்பில் நடைபெற்ற ஒரு சிறப்பு நிகழ்வு ஒன்றில் தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களை பிரதிநிதிப்படுத்துகின்ற 6 முக்கிய கட்சிகள் இணைந்து ஒரு புதியதொரு பொது தளத்தினை அறிவித்திருக்கிறார்கள். இதை எப்படி சொல்லிருக்காங்கன்னு சொன்னா, இது ஒரு புதியதொரு பொது தளம் என்று சொல்லிதான் அறிவிச்சிருக்கிறாங்க. அதுல இணைந்திருக்கிற அரசியல் கட்சிகளை பார்த்தோம்னு சொன்னா, இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ், தமிழ் முற்போக்கு கூட்டணி, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், இலங்கை தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி. இந்த அமைப்பானது தேர்தல் கூட்டணி இல்லை என்றும் எந்த அரசாங்கத்திற்கும் எதிரான இயக்கமல்ல என்றும் இந்த அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். சரி, இந்த அரசியல் கட்சிகள் இந்த புதிய தளத்தினுடைய முக்கியமான நோக்கங்கள் என்ன? இந்த 6 அரசியல் கட்சிகளும் இப்போ ஒன்றாக இணைஞ்சு புதியதொரு பொது தளத்தினை அறிவிச்சிருக்காங்களான்னு, அந்த அறிவிச்சதுக்குரிய அந்த பொது தளத்துக்குரிய முக்கியமான நோக்கங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, முதலாவதாக புதிய அரசியலமைப்பு, அதாவது தேர்தலின் போது அரசாங்கம் வாக்குறுதி அளித்த புதிய அரசியல் அமைப்பினை நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த விஷயத்துல முதலாவதாக இந்த அரசியல் கட்சிகள் இந்த பொது தளமானது கவனம் செலுத்த போறாங்க. இரண்டாவது பார்த்தோம்னு சொன்னா, மாகாண சபை தேர்தல். பல ஆண்டுகளாக நடைபெறாத மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என்று சொல்லி அதுல கவனம் செலுத்த போறாங்க. இந்த மாகாண சபை தேர்தலுக்கும் இந்த புதிய 6 அரசியல் கட்சிகளும் தமிழ் முஸ்லிம் அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து அறிவிச்சிருக்கிற இந்த பொது தளத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமான்னு சொல்லி நாங்க யோசிக்க வேண்டி இருக்கின்றது. ரைட், அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, முக்கியமான பிரச்சனை நீண்ட நாட்களாக இருந்து வருகின்ற ஒரு பிரச்சனைன்னு சொல்லலாம், காணி பிரச்சனைகள். வடக்கு கிழக்கு மற்றும் மலையக பகுதிகளில் நிலவி வரும் காணி உரிமை பிரச்சனைகளுக்கு நிரந்தரமான தீர்வு வேண்டும் என்று சொல்லி இந்த விடயத்திலும் கவனம் செலுத்த போவதாக இந்த புதிய கூட்டணி அறிவிச்சிருக்கிறாங்க. அடுத்த முக்கியமான விடம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, அதிகார பகிர்வு. தமிழ் பேசும் மக்களுக்கு அர்த்தமுள்ள அதிகார பகிர்வு வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லியும் இந்த விடயத்திலையும் இந்த பொது தளமானது இந்த பொது கூட்டணியானது இந்த புதிய கூட்டணியானது கவனம் செலுத்த போறாங்க. சரி, இந்த கூட்டணியில் இருக்கிற ஒவ்வொரு அரசியல் கட்சிகளையும் பற்றியும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தோம்னு சொன்னா, முதலாவதாக இலங்கை தமிழரசு கட்சி நிறுவப்பட்டது 1949ஆம் ஆண்டு. நிறுவியவர்கள் தந்தை செல்வா மற்றும் வன்னியசிங்கம் அவர்கள். இலங்கை தமிழரசு கட்சியை பார்த்தோம்னு சொன்னா, வடக்கு மற்றும் கிழக்கு தமிழர்களின் மிகவும் பழமையான ஒரு அரசியல் இயக்கங்களில் ஒன்றாகும். 1950 1960ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் கூட்டாட்சி கோரிக்கையை முன்னெடுத்த முக்கிய கட்சியாக இது இருந்தது. பின்னர் பார்த்தோம்னு சொன்னா, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முக்கிய அங்கமாக செயற்பட்டது. இன்றும் பார்த்தோம்னு சொன்னா, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, திருகோணமலை, மட்டக்களப்பு போன்ற பகுதிகளில் வலுவான ஆதரவினை பெற்றுள்ள ஒரு அரசியல் கட்சியாகும். தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா, இந்த கட்சியின் முக்கிய முகங்களாக யார் இருக்கிறாங்கன்னு சொன்னா, எம்.ஏ. சுமந்திரன், சிவஞானம், ஸ்ரீதரன் இவர்களால் தற்பொழுது இந்த அரசியல் கட்சியினுடைய முக்கிய முகங்களாக முக்கிய நபர்களாக இருக்கிறார்கள். இரண்டாவது கட்சியை பார்த்தோம்னு சொன்னா, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்பது அண்மை காலத்தில் உருவான புதிய ஒரு அரசியல் கூட்டணின்னு சொல்லலாம். தமிழ் தேசிய அரசியலுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளுக்கு பிறகு உருவாக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சின்னு சொல்லலாம். வடக்கு மற்றும் கிழக்கில் மாற்று தமிழ் அரசியல் குரலாக தன்னை நிலைநிறுத்த முயற்சிக்கின்ற ஒரு அரசியல் கட்சியாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியானது இருக்கின்றது. அடுத்த அரசியல் கட்சியை பார்த்தோம்னு சொன்னா, இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் நிறுவப்பட்டது 1981ஆம் ஆண்டு. இலங்கையின் முஸ்லிம் மக்களின் மிகப்பெரிய அரசியல் கட்சியாக இது கருதப்படுகின்றது. அம்பாறை, கல்முனை, காத்தாங்குடி, திருகோணமலை போன்ற கிழக்கு மாகாணங்களின் பகுதியில
நிறைய செல்வாக்கினை கொண்ட ஒரு அரசியல் கட்சியாக இந்த கட்சியானது இருக்கின்றது. இந்த கட்சியை பார்த்தோம்னு சொன்னா கடந்த காலத்துல பல அரசாங்கங்களின் முக்கிய அமைச்சு பொறுப்புகளையும் இந்த கட்சியில் இருந்தவர்கள் வகித்திருக்கிறார்கள். அடுத்த கட்சியை பார்த்தோம்னு சொன்னா அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ். இந்த கட்சியை பார்த்தோம்னு சொன்னா வடக்கு மற்றும் கிழக்கில் வாழும் முஸ்லிம் மக்களின் பிரச்சினைகளை மையமாக கொண்டு செயற்படும் கட்சியாக அறியப்படுகின்றது. மன்னார், புத்தளம் மற்றும் கிழக்கு மாகாணத்தில் இந்த கட்சிகளுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க ஆதரவானது இருந்து வருகின்றது. அடுத்த கட்சியை பார்த்தோம்னு சொன்னா தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன். மலையக தமிழர்களின் உரிமைகள், கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சமூக முன்னேற்றத்துக்காக போராடுகின்ற ஒரு முக்கியமான ஒரு அரசியல் அமைப்பாக இந்த கட்சியானது இருக்கின்றது. கொழும்பு மற்றும் மத்திய மாகாணத்தில் அதிக ஆதரவினை பெற்ற ஒரு அரசியல் கட்சியாகவும் இது இருக்கின்றது. அடுத்த கட்சி இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ். நிறுவப்பட்டது 1939 ஆண்டு. நிறுவியவர் தொண்டமான் அவர்கள். இந்த கட்சியை பார்த்தோம்னு சொன்னா மலையக தொழிலாளர்களின் உரிமைக்காக போராடிய மிக பழமையான ஒரு அரசியல் அமைப்புகளில் இதுவும் ஒன்றாகும். நுவரெலியா, ஹட்டன், பதுளை போன்ற தேயிலை தோட்ட பகுதிகளில் இந்த கட்சிகளுக்கு பெரிய அளவிலான ஆதரவு இருக்கின்றது. சரி, இந்த கூட்டணியானது ஏன் இவ்வளவுக்கு முக்கியமான ஒரு கூட்டணியாக தற்பொழுது பார்க்கப்படுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, பல தசாப்தங்களுக்கு பிறகு வடக்கு பகுதியில் வாழ்ற தமிழர்கள், கிழக்கு பகுதியில் வாழ்ற தமிழர்கள், மலையக பகுதியில் வாழ்ற தமிழர்கள், முஸ்லிம் மக்கள், இந்த 4 முக்கிய சமூகங்களின் அரசியல் பிரதிநிதிகள் ஒரே மேடையில இணைந்திருப்பது இதுவே முதல் முறை என்று அரசியல் விமர்சகர்கள் மற்றும் பொதுமக்கள் கூறுகிறார்கள். ஆனா இந்த கூட்டணியானது எவ்வளவு காலத்துக்கு நீடிக்க போகின்றது, அல்லது இந்த கூட்டணியானது ஒரு குறுகிய காலத்துக்கு மட்டுமே இருக்க போகின்றதா என்ற விஷயங்களை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏன்னு சொன்னா நான் சொன்ன மாதிரி தான் கடந்த கால அரசியல் வரலாற்றில் பார்த்தோம்னு சொன்னா நிறைய கூட்டணிகள் இணைஞ்சிருக்கின்றன, நிறைய கூட்டணிகள் உடைஞ்சிருக்கின்றன, நிறைய கட்சிகள் உருவாகி இருக்கின்றன, நிறைய கட்சிகள் பிளவுபட்டிருக்கின்ற இந்த விடயங்கள் எங்களுடைய தமிழ் மக்களினுடைய அரசியலில் நடந்திருக்கின்ற விடயங்களாகும். மனோ கணேசன் அவர்கள் இந்த கூட்டணி தொடர்பாக என்ன சொல்லியிருக்கிறான்னு சொன்னா, தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன் அவர்கள் இது தொடர்பாக கூறுகையில, இது தேர்தல் கூட்டணி அல்ல என்றும் புதிய அரசியலமைப்பு, மாகாண சபை தேர்தல், காணி உரிமைகள் மற்றும் அதிகார பகிர்வு போன்ற பொதுவான பிரச்சனைகளுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மேடையாகும் சொல்லியிருக்கிறார். அடுத்த முக்கியமான ஒரு ஆள் இலங்கை தமிழரசு கட்சியின் செயலாளர் M.A. சுமந்திரன் அவர்கள் இது தொடர்பாக என்ன சொல்லியிருக்கிறான்னு சொன்னா, பல ஆண்டுகளுக்கு பிறகு வடக்கு, கிழக்கு, மலையக மற்றும் முஸ்லிம் அரசியல் தலைவர்கள் ஒரே மேடையில் இணைந்துள்ளனர் என்று சொல்லியும் பொதுவான பிரச்சனைகளில் ஒன்றாக செயற்படுவோம் என்று சொல்லியும் இலங்கை தமிழரசு கட்சியின் செயலாளர் M.A. சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். எதிர்காலத்துல இந்த புதிய அரசியல் மேடையானது புதிய அரசியல் அமைப்பில் தாக்கத்தினை ஏற்படுத்துமா, மாகாண சபை தேர்தலை விரைவுபடுத்துமா, வடக்கு கிழக்கு காணி பிரச்சனைகளுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வினை காணுமா, தமிழ் பேசும் மக்களின் குரலினை இந்த கூட்டணியானது வலுப்படுத்துமா என்பதனை வரவிருக்கின்ற மாதங்களில் நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இலங்கையின் தமிழ் மற்றும் முஸ்லிம் அரசியல் வரலாற்றில் புதிய அத்தியாயமாக தொடங்கியுள்ளதா இந்த கூட்டணியானது, அல்லது இது இன்னொரு அரசியல் முயற்சியாகவே முடிவடையுமா என்ற விடயத்தை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது போல இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா மறக்காம எங்களோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.